ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு நான் வீட்டுக்குள்ளே வச்சு 4 முடக்கத்தான் சீட்ஸில் போட்டு விட்டேன். நான் 4 நல்ல வளர்ந்துருந்தது, உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டினேன். ஸோ அது இப்போ ஏனோ தெரியல ஹீட்டிங்குக்கு பக்கத்தில் வச்சு கொஞ்சம் பட்டு போயிட்டு, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தேன் முடக்கத்தான் ஏற்கனவே என்னட்ட 2-3 சாடிக்குள்ளே இருக்குது, நல்ல பெருசாக வளர்ந்து. ஸோ இதுக்குள்ளே வந்து கொத்தமல்லி சீட்ஸ் போட்டு விடுவோம்னுட்டு பிளான் பண்ணிட்டேன். பாருங்கள் வந்துட்டாங்க மண் விளையாடுறதுக்கு. ஸோ ஏற்கனவே இருக்கிற நாடி அதை விட்டுட்டு கொத்தமல்லியும் நான் வந்து இன்னொரு சாடிக்கு போட்டிருக்கிறேன்னு அது வந்து நான் ஒரு 2 டேஸில் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனாடி இந்த சாடிக்குள்ளே நான் இனி கொத்தமல்லி போடுவோம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ கொத்தமல்லி வந்து எப்படி போடுறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் வெளிச்ச பக்கம் வெப்பம் எங்களை கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னம்மா ஓகே வேறு மூவ் பண்ணினால் எங்களை கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஸோ இப்போ கணக்க வேணுமெண்டு இல்லை, ஒவ்வொரு விதையும் மரமாக மாறும். ஸோ அப்பப்போ எங்களுக்கு ஒரு நேரம் நாம் கறிக்கோ சம்பலுக்கோ வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டாஸ் அது எங்கே வாங்கும். ஸோ அதனாடி ஃபுல்லாக ஒரு சாடி ஃபுல்லாக போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளவும் காணும் முடிவா. சரிவா இது எப்படி போட்டுட்டு இது நாங்கள் வந்து நல்ல ஒரு ஆழம் டீப்பான ஸ்ட்ராங்கானதால் அமர்த்தக்கூடாது, இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் முழுசாக இருக்கும், அதை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இப்படி மெதுவாக லைட்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நல்ல சத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அம்மா என்ன பண்ணுறோம்னு, அப்புறம் நீங்களும் பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக இப்படி ரெண்டாலே 2 ஆகிடும். ஆளும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கு இருக்கிற அந்த அதில் இதை வந்து பேட் ஆகிடும். பறக்குது எல்லாம் வெளியில். அங்கால ஒருத்தங்களை பாருங்க, அவங்க என்னமோ தனக்கு விளையாடுறதுக்கு தான் நான் மண் வச்சு நான் நினைச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்க நல்ல மெதுவாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. எல்லாம் பறந்து வெளியில் விழுந்ததும். ரெண்டு பேரையும் பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே வாங்க, இனி இவங்க வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாம் விளையாண்டுவாங்க. ஸோ இதுதாங்க எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால், நான் தனி இருந்து இதெல்லாம் பண்ணுறேன்ற ஃபீல் வராது. நான் என்ன பண்ண வந்தாலும் அவங்க உடனே 2 பேரும் வந்து என்னை சுற்றி இப்படி என் காலுக்குள்ளே சுழண்டு கொண்டிருப்பாங்க. அதால் எனக்கு எந்த வேலை செய்தாலும் நல்ல ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க நான் என்னோட ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிற கொரியண்டர் ட்ரீ எடுத்து கொண்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய கொத்தமல்லி. ஸோ எனக்கு வந்து நான் கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு இல்லை மட்டும்தான் தேவை. இல்லை எனக்கு சீட்ஸ் வேணும்னு சொன்னால் அது ஒரு 1 மந்த் விட அப்படியெல்லாம் வளர்ந்து எல்லாம் கொத்தமல்லி சீட்ஸாக மாறும். ஸோ உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தான் தேவை. ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாடிக்கையும் போடிக்க இங்கே ஒரு நேரம் உங்களுக்கு சமைக்கக்கூடிய மாதிரி போடுங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் இது வந்து ஒரு 2 டேஸில் வெட்டினா இது வந்து இன்னொரு 10 டேஸில் வளர்ந்துடும். ஸோ வெட்டைக்கு முதலே நான் வந்து சீட்ஸை போட்டு விடுவேன். ஸோ அதுக்கு காவல் காக்கிறது இவங்க தான். இங்கே பாருங்கள். ஸோ இது பாருங்கள் அவ்வளோ நல்ல பியூட்டிஃபுல், நல்ல க்ரீனி, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் இப்படி செய்யும்போது இந்த வாசம் இருக்குது பாருங்க, அதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், நான் இப்போ அன்றைக்கு இதுக்குள்ள வந்து வெந்தயம் போட்டு விட்டேன். நான் வெந்தயம் தண்ணிக்கு ஊற வச்சு இதெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகழகாக இலை வரப்போகுது. மேபி இன்னொரு 2 டேஸில் இலை வந்துடும். ஸோ இதுகளெல்லாம் நான் மண்ணுக்கு போட்டு வளர்க்குறேன் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் நல்ல வேர் உண்டி. இங்கே பாருங்கள், நல்ல வேர் உண்டிட்டு ஸோ அது அப்படியே தன்பாட்டில் இதிலிருந்தே எல்லாம் வளர்ந்து இலையாகும். ஸோ இது நான் கொத்தமல்லி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சாம்பல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸில் என்ன பண்ணுவேன், இதை வெட்டி சாம்பல் போடுவேன். இது வந்து ஃபெனுக்ரேக், வெந்தய மரம். ஸோ அது இன்னொரு 10 டேஸ் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். அதுக்குள்ளே நான் இங்கே போடுற கொத்தமல்லியும் வளர்ந்துடும். ஸோ இன்டோர் வந்து விண்டருக்கு நாங்கள் ரிலி கடையில் வாங்கினா எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான், உங்களுக்கு தெரியும். பட் ஃப்ரெஷ்ஷாயும் ஆர்கானிக்காயும் இருக்காது. ஸோ நாங்கள் பண்ணும்போது எல்லாம் ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக்காக இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், இந்த கருவேப்பிலை மரம் நான் அன்றைக்கு வெட்டி விட்டுனான். ஸோ இங்கே பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு டார்க்காக இருக்குது. ஏன்னா அந்த இலையிலெல்லாம் பூச்சி வந்துட்டுன்னு சொல்லி விட்டுங்க. இது உங்களுக்கு விளையாடுற தடி இல்லை, அவங்க நினைக்கிறாங்க விளையாடுற தடி என்று. இங்கே பாருங்கள், எல்லாம் புதுசாக துளிர் வருது. வீடியோவில் தெரியுதோ இல்லையோ தெரியலை. இது வந்து பட்டு போகுது. ஸோ இது ஒருக்கா இப்படி பிஞ்ச் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு துளிர் வருது. ஸோ பூச்சி இல்லாமல் போயிட்டு. ஸோ இனி புதுசாக வாரெல்லாம் பூச்சி இருக்காது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இது போட போகிறேன், போடைக்க காட்டுறேன்.